பட்டவங்களா எல்லாரும் கல் என்ன பண்ணிட்டாங்க, கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த மகன் அப்படியே நிற்கிறான். என்னம்மா மேலே கல் ஏறிலையா? இல்லையா, எல்லாம் போயிட்டாங்க. சார், நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாதே. அந்த விழுந்து சாகத்துக்கு இருந்த மகள் தான் பாருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த மகளை குற்றவாளி என்று சொல்லி நியாயம் தீர்க்க வந்தவங்க தான் இவங்க. தன் தவறை உணராமல் மற்றவர்களை தவறையே பார்த்துருந்தவங்க. அல்லேலூயா. இயேசு சொன்ன பிறகு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உணர்த்தப்பட்டவங்களா போயிட்டாங்க. அந்த மக தான் இந்த மரியாள். அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு தான் இயேசு போகிறார். அல்லேலூயா. நாம் பார்க்கிற வண்ணமாய் தேவன் மனிதர்களை பார்க்க மாட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவியை நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம பாவியை பாவியாவா தான் பார்ப்போம், படுபாவி அப்படி தான் பார்ப்போம். ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டார். இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பார்ப்பார். இவர்கள் மனம் திரும்ப மாட்டார்களா, இவருடைய சுபாவம் மாறாதா என்று சொல்லி தான் அவர் எதிர்பார்க்கிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளே ரட்சிக்க வந்தேன். நீதிமான் தான். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பெரிய இது தேவையில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டு. மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி, ஒரு பாவி மனம் திரும்பினால் சந்தோஷம். பாருங்க, ஒருவேளை ஆண்டு சொல்றாரு, நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், உன்னை நியாயம் தீர்க்கிறது நான் வரல, இனி என்ன பண்ணாத, அவள் தான் இவள். அல்லேலூயா. அவங்க குடும்பத்தில் தான் ஒரு துக்கமான சம்பவம் நடந்தது. அதோடு மாத்திரம் இல்லாமல், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இயேசு ஒரு பரிசேயனுடைய வீட்டில் சாப்பிட கடந்து போனார். இயேசு பரிசேயன் வீட்டில் சாப்பிட கடந்து போன போது 36வது வசனம் சொல்லுகிறது, 7ஆம் அதிகாரம் 36வது வசனம், பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தான். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணையில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்த செய்து பரிமள தைலத்தை பூசினாள். நல்லா கவனிங்க, இயேசு ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கிறாங்க. ரெண்டாவது சாப்டர். முதல்ல நீ போ, இனி பாவம் செய்யாத போயிட்டாங்க. இப்போ இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே சாப்பிட வர்றான்னு தெரிஞ்ச உடனே இவள் வீட்டுக்குள்ளே போய் அந்த பரிமள தைலம், நலதம் என்கிற தைலம், அது விலையேறப்பட்ட தைலம், ரொம்ப நாள் சேர்த்து வச்சிருந்தான். அல்லேலூயா. தான் தவறாக நடக்கிறதுனால தன் சரீரத்தை அழகுபடுத்த முடியாது, வாசனை திரவியம் வைப்பதற்காக சேர்த்து வச்சிருந்தான். இனி இது எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. இனி இது எனக்கு தேவையில்லைன்னு அந்த நலதம் என்கிற தைலத்தை கொண்டு வந்து என்ன பண்ணார்னாக்கா, ஒரு வீட்டில் அவர் உட்காந்துருக்கிற சாப்பிட, நான் எப்படி உட்காந்துருப்பார் நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். அவர் மடக்கி காலை பின்பக்கமாக வைத்தவராக கீழே உட்காந்துட்டு இருக்கிறார். சேர் போட்டலங்க, அவருக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தன் காலை மடக்கி கால் பாகம் ரெண்டுமே பின்பக்கம் தெரிகிற மாதிரி உட்காந்துருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் பாதங்கள் பின்னாக நின்று அழுது கொண்டு பின்னாடி நிற்கிறான். இப்போ அந்த பாதத்தில் யாருடைய கண்ணீர் படுகிறது? அந்த மகளுடைய கண்ணீர் அந்த பாதத்தில் விழுகுது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. அதோடு மாத்திரம் இல்லாமல் அந்த கண்ணீரினால் நனைத்து தன் தலைமறியில் என்ன பண்ணலாம், ஐயோ கண்ணீர் அடைச்சிட்டவன் அப்படின்னு தலைமயிரை எடுத்து துடைக்கிறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. துடைச்சது மாத்திரமில்ல, குடிஞ்சி அந்த பாதத்தை முத்தம் செய்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் அந்த காட்சியை கொண்டு வந்து மனதில் வைத்துக் கொள்ளுங்களேன். அல்லேலூயா. மனசில் கொஞ்சம் வைக்கலேன். இவள் பாவிதான், ஆனால் எப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாலோ, மனம் திரும்பதை பெற்றுக்கொண்டாலோ, ஆண்டவர்கிட்ட தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். அல்லேலூயா. கண்ணீரால் நனைத்தாள். ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய பாதங்களை தலைமறினால் துடைத்தார். அவருடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இப்போ அவர் அடைச்ச பரிசையம் பார்க்குறான். அப்படி பார்க்குறான். எதை பாடுறான்? அவர் அடைச்சான் பார் பரிசையம் சாப்பிட்றதுக்கு. அவன் இப்படி பார்க்குறான். பார்வையே எப்படி, என்னடா அது, இந்த பொண்ணு மோசமான பொண்ணு, ஊரை சுற்றுற பொண்ணு, கண்டவங்கிட்ட போன பொண்ணு,
இங்க வந்து அப்படியே ஒரு பாதத்தை தொடரா, முத்தம் கொடுக்குறா, தலைமையில துடைக்கிறா. இது அவருக்கு தெரியாதா? இல்ல, அநேக நேரத்துல நம்ம பார்வை வேற, அவருடைய பார்வை வேற. அல்லேலூயா. நம்ம பாவி பாவிதான். அல்லேலூயா. ஆனால் தேவன் நேசிக்கிறாருங்க. இப்போ அவர் சொல்றாரு, இயேசு 40வது வசனம் அவனை நோக்கி, இயேசு அவரை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. நல்ல கவனிய, கடன் வாங்கி இருந்தார்கள். ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு, இன்னொருத்தன் எவ்வளோ? ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு, ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு கடனா வாங்கியிருந்தான். அல்லேலூயா. கடன் திருப்பி கொடுக்க முடியல. ஸ்தோத்திரம். சில நேரத்தில் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத ஏகப்பட்ட பேர் வேதனையோடு இருக்கிறாங்க. கடன் வாங்கிட்டாங்க, திருப்பி கொடுக்க முடியல. ஆனால் அந்த மனுஷன் 500 வாங்கினவனை கூப்பிட்டார், 50 வெள்ளிக்காசு வாங்கினவனும் கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், எவ்வா உங்கள் கடன்லாம் மனுஷன் நீங்கள் திருப்பி தராதீங்க, போங்கப்பா அப்படி சொல்லிட்டார். அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுல்ல? இல்லை, விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்ணாங்களே, இல்லை அது கம்மியாக தள்ளுபடி பண்ணாங்க, போகிறது மொத்தம் தள்ளுபடி பண்ணால் எப்படி இருக்கும்? அப்பா புண்ணியவா, நல்லா இருப்பா, சோத்திரம். இல்லை சோத்திரம். நகை கடன்லாம் தள்ளுபடி, பசங்க படித்த லோனெல்லாம் தள்ளுபடி, படிப்பு லோன்லாம் தள்ளுபடினாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? இங்கே அதே சந்தோஷத்தை தான் சொல்கிறாரு. அதை வாங்கி அந்த ஆளை கூப்பிட்டு சொல்கிறாரு, 500 வெள்ளிக்காசும் 50 வெள்ளிக்காசும் 2 பேரும் மன்னிச்சிட்ட பிறகு அதை 42வது கொடுக்க அவளுக்கு நிர்வாகம் இல்லாத போதும் இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். நிர்வாகம் எல்லாம் கொடுத்து முடியல, அவங்களால முடியலங்க, அவ்வளோதான். ஸ்தோத்திரம். கொடுக்க அவங்களுக்கு நிர்வாகம் இல்லை, அப்போ அவங்கள மன்னித்து விட்டான். பா நீ கடன் கொடுக்காத போப்பா, அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா போயிட்டாங்க. கீழே வாசிக்கலாம். சீமன் யாரு அதிக இப்படி இருக்க, எவனிடத்தில் அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக. இப்படி இருக்க அவர்கள் எவன் அவனிடத்துல அதிக அன்பா இருப்பான், அதை சொல். இந்த 2 பேர்ல யார் ரொம்ப அன்பா இருப்பாங்க? சொல், நீங்களே சொல்லு. யாரு? 500 வெள்ளிக்காசா 50 வெள்ளிக்காசா? 500 வெள்ளிக்காசு மன்னிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 5 லட்ச ரூபாய் ஒருத்தன் வாங்கிட்டாங்க, 5000 ரூபா ஒருத்தன் வாங்கிட்டாங்க வச்சுங்களேன். 5 லட்ச ரூபா மன்னிக்கிறது பெரிய விஷயமா, 5000 ரூபா மன்னிக்கிறது பெரிய விஷயமா? 5 லட்சம். அது மாதிரி தான் நடக்குது. அந்த 500 காசு வாங்கினவன் ரொம்ப மன்னிப்பு பெற்றவன், ரொம்ப சந்தோஷம். கீழே வாசிக்கலாம். எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நான் உன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் தலைமயிரினால் அவைகளை துடைத்தால், நீ என்னை முத்த செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தால், நீ என் தலையில் எண்ணெயை பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்களை மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். போதும். அல்லேலூயா. இந்த மரியாள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை செய்தார். தேவனுடைய பாதத்தில் அமர்கிற ஒரு அனுபவம். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லூக்காவின் புத்தகத்தை இன்னொரு இடத்துல இயேசு அவங்க வீட்டுக்கு போறாரு. மரியாள் பற்பல வேலைகளை குறித்து கவலையா இருந்தால், மார்த்தாள். மரியாளோ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க. இந்த மக தேவனுடைய அன்பினாலே பாவம் மன்னிக்கப்பட்டது. நம்ம கூட எந்த அளவுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருப்போமானால், நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டிருப்போமானால் அதிகமாய் கர்த்தரை நேசிப்போங்க. இல்லை, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறதா இருப்போம். அல்லேலூயா. பொய் சொல்லுதல் பாவம், திருடுகிறது பாவம், ஏமாற்றுகிறது பாவம், வஞ்சிக்கிறது பாவம். சோதரம் மாமன் இப்படி நிறைய காரியங்களை பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோமே, கிருபையாய் நம்முடைய மன்னித்து இரக்கம் பாராட்டி அவருடைய அன்பினாலே நம்ம மீட்டெடுத்த நாம, ஆமென், ஸ்தோத்திரம், எவ்வளவு மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அல்லவா? நாம் எவ்வளவு அன்பு செலுத்துகிறோம்.
எவ்வளவாய் தேவனுக்கு அன்பு செலுத்துகிறோம். அவள் வந்ததிலிருந்து ஓயாமல் முத்தம் செய்தாலாம். ஸ்தோத்திரம். அவர் வந்ததிலிருந்து அவர் கேட்டாரா எனக்கு முத்தம் கொடுன்னு? இல்லைங்க. அந்த நல்லதவனுக்கு தைலத்தை ஊற்றி தலைமையில் துடைக்கிறார். வாசனம், அந்த இடம் முழுவதும் வாசனை தேவையாக மாறி போனது. அன்பு தேவப்பிள்ளைகளே, அதனால தான் கர்த்தர் அந்த வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அதனால தான் அந்த வீட்டிலே தேவன் அற்புதத்தை செய்தார். மரியா மார்த்தாள் அப்படிப்பட்டவள் அல்ல, அவள் அவிசுவாசியா இருந்தா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாமன் அவிசுவாசிகளோடு பழகிற ஒரு அனுபவம் மார்த்தாளுக்கு இருந்தது. மார்த்தாள் ஒருபோதும் கர்த்தருடைய பாதத்தில் வந்து அமரவும் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை முழுசா விசுவாசிக்கவும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அந்த மரித்த அந்த வீட்டுக்கு இயேசு போகிறார். அந்த வீட்டுக்கு போகும்போது நடந்த சம்பவத்தை பார்க்கலாம். அந்த யோவான் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்து விடுவோம். ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ இயேசு அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவர் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அவர்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்தார். 3வது வசனம் வாசிக்கலாம். அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகித்தவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். 6வது வசனம். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். பாருங்க, இயேசு அந்த வீட்டிலே வியாதியா இருக்கிறேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம்? உடனே போயிருக்கணும்ல. ஆனால் 2 நாள் லேட் பண்ணுறாருங்க. சில நேரத்தில் தாமதமான காரியத்தில் கர்த்தர் பதில் கொடுப்பார். உடனே பதில் கொடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம். சில நேரத்தில் லேட்டாக கிடைக்கும். அவசரப்படவே கூடாது. அல்லேலூயா. லேட் ஆகும். அல்லேலூயா. தாமதமாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் வந்து உடனே பதில் கொடுக்க மாட்டார், தாமதப்படுத்துவார். அங்கே போட்டு 2 நாள் தங்கி இன்னும் தங்குறாரு. 2 நாள் கழிச்ச பிறகு அவருக்கு நியூஸ் வருது, அவர் செத்துட்டாருங்க. அல்லேலூயா. இப்போ போகிறார். அல்லேலூயா. சில காரியங்களை தேவன் செய்யும்போது அவன் அதுக்கு அது காரணமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்த மரணம் சந்தித்த பிறகு அந்த வீட்டுக்கு இயேசு புறப்பட்டு போகிறார். அல்லேலூயா. அவர் போகும்போது முதல்ல சந்தித்த ஆளு மார்த்தாள். மார்த்தாள் ஒடியாந்து இயேசு பார்க்குற, ஐயா நீர் இங்கே இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் என்ன பண்ண மாட்டான்? மறுத்திருக்க மாட்டானே. அல்லேலூயா. அப்படியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம். மாமன் இப்போ மார்த்தாள் போய் மரியாதை போய் கூட்டின்னு வராங்க. மரியாள் வந்து சந்திக்கிறான். அல்லேலூயா. 32வது வசனம் வாசிக்கலாம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து, பாருங்க, இந்த மார்த்தாள் இயேசுவை சந்தித்த போது சொன்ன வார்த்தை 21வது வசனம். இயேசு, ஆண்டவரே நீ இங்கே இருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அல்லேலூயா அப்படி சொன்னான். இப்போ இந்த மரியாள் வருகிறாள். 32வது வசனம். மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து. அதுதாங்க மரியாளுக்கும் மார்த்தாளுக்கு இருக்க வித்தியாசம். அன்றைக்கு நேரத்தில் நம்ம அவர் பாதத்தில் விழுகிறத மறந்துடுறோம். அல்லேலூயா. அவர் பாதத்தில் வந்து ஜெபிக்கிறத மறந்துடுறோம். இந்த மார்த்தாள் ஸ்தோத்திரமாமே இயேசு வந்துட்டான்னு கேள்விப்பட்ட போது வேகமா ஓடியாந்து பேசினாள். ஐயா என் சகோதரன் இன்னைக்கு வந்து நான் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான்னு வார்த்தை சொன்னான். ஆனால் மரியாதை அப்படி இல்லைங்க. வந்தா கண்ணீரோடு கூட பாதத்தில் விழுந்தா. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மத்தியிலே தேவ சமூகத்தில் வந்து பாதத்தில் விழுகிற அனுபவம் இருக்கிறதோ தேவன் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த மரியாள் நேரா வந்தா அவள் பாதத்தில் அருகிலே கீழே விழுந்து என்ன பண்ணா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றால். அதே சேம் டயலாக்ங்க. சிச்சுவேஷன் வேற, சேம் டயலாக். மார்த்தா சொன்ன அதே வார்த்தையை சொல்லுகிறாள். ஆனால் என்ன தெரியுங்களா? இருதயம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனையோடு கூட நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டாயின்னு பாதத்தில் விழுந்து அவர் கேட்கிறார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிற அன்பு சகோதரர்களே? நாம் ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோமா? பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஏதோ கடமைக்கு ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். தனிப்பட்ட ஜெபத்தில் அவர் பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? அவர் சமுதிர காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? இந்த மார்த்தாள் அப்படிப்பட்ட ஜெபம் செய்தா, வேற ஜெபம். இங்க மரியாளோ ஸ்தோத்திரமாமே தேவ பாதத்தில் விழுந்து ஜெபித்தான். கீழே வாசிக்கலாம். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. பாருங்க, மார்த்தா சொல்லும்போது ஆவியிலே கலக்கம் இல்லை. இப்போ மரியாள் சொல்லும்போது அவர் ஆவியிலே கலங்கி துயரம் அடைகிறார். அவள் ஆவியிலே கலங்கி துயரம் அடைகிறார். அல்லேலூயா.
அவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் லாசரு உயிரோட எழுப்ப போறா தெரியுங்க. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் என்ன பண்ண போறேன், லாசருவை உயிரோட எழுப்ப போற அவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த துயரத்தில் அவர் பங்கெடுக்கிறார். மற்றவங்க துயரப்படும் போது, மற்றவங்க கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தில் நீ பங்கெடுக்கிறாயா? இயேசு நம்ம குடும்பத்தில் ஏற்படுகிற போராட்டத்தையும் வேதனையும் துயரத்தையும் பார்த்து கடந்து போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் தான், ஆனா அந்த துயரத்தில் அவர் பங்கு பெறுகிற தேவன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் போதும். ஹல்லேலூயா. ஏங்க இயேசு கண்ணீர் விடைக்கணும்? எந்த தெய்வங்க கண்ணீர் வச்சிருக்குது? எந்த தெய்வம் அழுது இருக்கிறார்கள்? நம்முடைய கண்ணீரை பார்த்து. அல்லேலூயா. ஆமென். இயேசு கண்ணீர் விடுகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய துக்கத்தை பார்த்து, அல்லேலூயா, நம்முடைய வேதனையை பார்த்து அவர் கடந்து போகிறவர் அல்ல, கண்ணீர் விடுகிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பாட்டு அழகாய் சொல்கிறது, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைப்பவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைப்பவரே, அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பை தருபவரும் நீ தனையா, அன்பை தருபவரும் நீ தனையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே. உதவி செய்வேன் என்று சொல்லுவார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதவி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீ தனையா, உதவி செய்பவரும் நீ தனையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே. அல்லேலூயா. கண்ணீரை இயேசு துடைப்பார்தான். நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், கண்ணீர் விடுகிற தேவன் ஆண்டவர். அல்லேலூயா. கண்ணீரை துடைப்பார் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம்ல. நமக்காக கண்ணீர் விடுகிற தேவன். உன் துக்கத்திலையும் உன் துயரத்திலையும் உன் குடும்பத்தில் ஒருவராய் அவர் இருப்பார். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராய் இருக்கிறார் என்பதை மறந்துடாது. நீ அழுதா, நீ துக்கப்பட்டா, நீ வேதனைப்பட்டா, அவர் பார்த்து கடந்து போகிறவர்ல கூடவே இருப்பார். சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நான் அடிக்கடி ஒரு பாட்டை பாடுவேன். ஆமென். பேசல. ஸ்தோத்திரம். அள்ளி அணைப்பதிலே அன்னையாகுவார், அடித்து திருத்துவது தந்தையாகுவார். அள்ளி அணைக்கத்துல அண்ணன் மாதிரி இருப்பார். தப்பு பண்ணா ஒடுங்கினுமா நடத்தா ஒட்டி போட்டு இல்ல. ஸ்தோத்திரம். தந்தை என்ன பண்ணுவாங்க? தப்பு தப்பு தப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். அள்ளி அணைப்பதிலே அன்னையாகுவார், அடுத்து திருத்துவதில் தந்தையாகுவார், ஆபத்து காலத்திலே தோழனாகுவார், ஆபத்து காலத்திலே தோழனாகுவார், வறுமையின் நேரத்திலே வல்லலாகுவார், இயேசு வல்லலாகுவார். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருக்கிறார், உள்ளத்தின் நேயராய் யாவும் கேட்கிறார்,
மறைவான விருந்தினராய் தினமும் வருகிறார். உங்க வீட்டுக்கு மறைவான விருந்தினராய் தினமும் வருகிறார். நம் குடும்பத்தின் குறைகள் யாவும் கர்த்தர் அறிகிறார், என் கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. அள்ளி அணைக்கத்துல அன்னை, அடுத்து திருத்துவதில் தப்பு பண்ணா உண்மையான தகப்பன், உண்மையான போதகன், உண்மையாக அவனை சிநேகிக்கிறவன் தப்பு பண்ண கேட்கணும். அல்லேலூயா. அவர் கடிந்து கொள்ளுதலை நான் வெறுப்பதில்லை, அல்ல தட்டுவதில்லை சொல்லுகிறது. அல்லேலூயா. உண்மையான நேசம் இருந்தால் நம்மளை கடிஞ்சு கொல்லட்டும். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு நண்பன் உண்டு, சின்ன வயசில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்கிட்ட வந்து சொல்லுவான், ஸ்தோத்திரம் அண்ணா, நான் எதனா தப்பு பண்ணேன், என் தலைமையில குட்டி இந்த தப்பு பண்ணணும்னு சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். இன்னைக்கு தலைமையில குட்டினாலும் நச்சிட்டியா இல்லை? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாரெல்லாம் கண்டிஷன் பண்ணி உன்னை போதிக்கிறார்களோ உன்னை நேசிக்கிறாங்க அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், தவறை கண்டிக்காதவங்க என்ன தான் நினைப்பாங்க, எக்கேடு கட்டா எனக்கு என்ன, நாசமா போ போ தண்ணி தைச்சு விட்ருவாங்கல்ல. அல்லேலூயா. கண்டிப்பு இருக்கிறது அன்பு இருக்கும். அல்லேலூயா. கண்டிப்பு இருக்கிறது என்ன இருக்கும்? அன்பு இருக்குங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிஷன் படுறதுக்கு பயப்படுறாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? குழந்தையா இருக்கும்போது அம்மா அப்பா தேவைப்பட்டுச்சு, குழந்தையா இருக்கும்போது ஸ்தோத்திரம் மாமன் அம்மா அப்பாவுடைய அன்பு தேவைப்பட்டுச்சு, பணம் தேவைப்பட்டுச்சு, எல்லாம் தேவைப்பட்டுச்சு. வளர்ந்த பிறகு அம்மா அப்பாவுடைய ஆலோசனை எனக்கு தேவையில்லை, எங்களுக்கு தான் முளைச்சிச்சே. என்ன அது? என்ன முளைச்சிச்சு? மீசம் முளைச்சிச்சு, தைரியம் முளைச்சிச்சு, எல்லாம் முளைச்சிச்சு. அல்லேலூயா. யாருடைய அட்வைஸ் எங்களுக்கு வேணாம். அல்லேலூயா. நாங்கள் இஷ்டமாக போவோம், இஷ்டமாக சுற்றுவோம், இஷ்டமாக நடப்போம். எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா டைலாக்கு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் மாமன். ஒரு குறிப்பிட்ட வயசு வரல, நான் சொல்ல வரேன், அப்பாவுக்கு எப்போ நம்பிக்கை உள்ள பிள்ளையா நீ இருக்கிறியோ, பெத்த தகப்பனுக்கு தாய்க்கு எப்படி நீ உண்மை உள்ளவனா இருக்கிறியோ, அது வரைய தேவனும் என்ன பண்ண உனக்கு உண்மையா இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் மாமன். நன்றாய் கவனிங்க, அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இப்போ இந்த இடத்துல வாசிக்கும் போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். இந்த மார்த்தாள் அவிசுவாசியா இருந்தா, அதனால தான் ஆண்டவர் முதல்ல மகளே நீ விசுவாசி. அல்லேலூயா. அவிசுவாசியா இராம விசுவாசியா இரு. அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு சொல்ற அட்வைஸ் தான் தெரியல, அவிசுவாசியா இருக்காதீங்க. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவளா இருக்கிறீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறவன் இன்னைக்கு பதறான். நம்மளால தான் ரொம்ப பதட்டம். நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாதவன் விசுவாசி. அல்லேலூயா. விசுவாசமானது காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. நீ என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறியோ அது உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சகலத்து நாட்களையும் நடத்துவார். எல்லா நாட்களையும் தேவன் என்னோடு கூட இருப்பார். அது துன்பமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, வேதனையா இருந்தாலும் சரி, கண்ணீரா இருந்தாலும் சரி, தேவன் என்னோடு கூட என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அல்லேலூயா. நம்பப்படுகிறது உறுதியும் காணலைங்க. நான் அந்த ஊரில் போய் பெஸ்ட் பேங்கில் போய் பார்த்துட்டு வந்தோம், பார்க்கலங்க. பேசணும், கொஞ்சம் காசு அனுப்பிச்சோம், அது கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நேராக போய் தான் அது பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ தான் போய் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. காணப்படாதவைகள் நிச்சயம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு அழகான பேர் இருக்குது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அடைக்கிற. இதாங்க விசுவாசம். அல்லேலூயா. ஆமாம் தேவ பிள்ளைகளே, விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. பார்க்கல, கர்த்தர் உனக்கு வீட்டை கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பார். பார்க்கல, ஆனா தருவார். உனக்கு பிள்ளை கொடுப்பாரா? பார்க்கல, தருவார். அல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், எத்தனையோ வருஷங்கள குழந்தை இல்லை. அவன் சபைக்கு போன பிறகு அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது, தேவன் எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவன் என்ன செய்தான் தெரியுங்களா? ஒரு பொண்ணு ஃபோட்டோவையும் ஒரு பையன் ஃபோட்டோவையும் எடுத்து அவன் ஃபேமிலி ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணி ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிட்டான். நான் கண் கூட பார்த்தேன் அவன் வீட்டுக்கு போகும்போது. ஸ்தோத்திர மாமன். அவன் என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அவன் வீட்டுக்கு வாங்கினா அப்படின்னா, வீட்டுக்கு போகும்போது அவன் சர்ச்சுக்கு போனான். சர்ச்சுக்கு போகிறேன், ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன்னா. அவன் சொன்னான், எனக்கு குழந்தை இல்லை, ஆனால் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு தேவன் தரப்போறாரு. அவருடைய ஃபோட்டோவை இங்கே வச்சிருந்து ஜெபிச்சேன். அதே போல் பக்கத்தில் ஒரு பையன் பொண்ணு போட்டோ பையன் போட்டோ பிறந்து வளர்ந்து அப்படியே ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறான். கை தட்ட மாட்டேங்களா? அல்லேலூயா. ஆமாம். அந்த ஃபோட்டோவில் எடுத்து அவன் ஃபோட்டோ பண்ணி வச்சுருந்தான். அடுத்த ஃபோட்டோ பார்த்தாக்கா அந்த குழந்தையும் அந்த பையனோடு கூட சேர்ந்து குடும்பத்தோடு என்ன ஃபோட்டோ. இதாங்க நம்பப்படுகிற உறுதியும்
காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. அல்லேலூயா. விசுவாசி அவிசுவாசி கூட ஜாயின் பண்ணவே கூடாது. ரட்சிக்கப்படாதவனோடு கூட நீ போய் சேர்ந்தினா அதே எண்ணம் வரும். அல்லேலூயா. அவிசுவாசமான எண்ணங்கள் உனக்கு உருவாக ஆரம்பித்து விடும். தேவனை விட்டு விலகி போய் விடுவ. மார்த்தாவுடைய சுபாவம் அவிசுவாசம் உள்ள சுபாவம். அல்லேலூயா. மார்த்தாவுடைய சுபாவம் அவிசுவாசம் உள்ள சுபாவம். அல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் யோபு மரிக்கும் தருவாயிலே அவன் சரீரெல்லாம் தோலெல்லாம் பாதிக்கப்பட்டு சொத்துலாம் நஷ்டப்பட்டு போய் எல்லாமே ஒடிட்டு போன நேரத்தில் ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு உட்காரும் போது தான் சொன்னான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமாம், அப்படியே சொன்னார். போய் ஆமென் சொல்கிறீங்க. எனக்கு முன் குறித்தது எனக்கு குறித்தது நிறைவேற்றுவான்னு சொன்னார். கர்த்தர் எனக்கு யாவும் செய்து முடிப்பார். யார் சொன்னது? தாவீது சொன்னார். இப்படியா இருக்கிறது? அல்லேலூயா. தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும். யோபு சொல்ற, எனக்கு குறித்திருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் அநேகம். சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறத சொல்லுங்க, அவர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு என்ன குறித்து வச்சிருக்கிற அதை தருவாருங்க. அது எதுவாக இருந்தாலும் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. வாஸ்துக்கு இப்படி சொன்னா, ஜோஷிகாரன் சொன்னா, மந்திரவாதியை சொன்னா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அல்லேலூயா, அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து அவர் சொல்லிட்டாருப்பா. அல்லேலூயா. வார்த்தையை முழுசா நம்ப வேண்டும். அல்லேலூயா. அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. சத்தமாம். இந்த ஆலயம் கட்டுவதற்கு முன்பாக நாங்கள் சின்ன இடத்துல குடியிருந்தோம். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல குடியிருக்கும் போது பயங்கரமான வெயில் வரும்போது தாக்கம் பிடிக்க முடியாது. ஒரு பேப்பர் எடுத்து வரைவேன். தோத்திரம். கட்டிடத்தை பார்க்கல, பேப்பர் எடுத்து 8 ஜன்னல், தோத்திரமாமே சர்ச்சு, இதெல்லாம் பேப்பரை வச்சு வரைஞ்சிட்டு ஜெயிலி ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்துட்டாருங்க. அல்லேலூயா. நாங்கள் வரையாத இடத்தையும் கொடுத்துட்டாரு. ஆண்டவரே கீபோர்டு வேணும், ஆண்டவரே கீபோர்டு வேணும், கீபோர்டு பேடை வேணும். இப்போ 2 பேடை வச்சு வாசிக்கிறாங்க. இதெல்லாம் கற்பனைக்கு எட்டாதது. அன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கும் போது அதுக்கு உருவம் கொடுக்கப்படலை. சொல்லுங்களேன், ஜெபிக்கும் போது என்ன கொடுக்கப்படலை? உருவம் கொடுக்கப்படலை. ஆனால் ஜெபித்து சில நாட்கள் ஆன போதோ கர்த்தர் அதுக்கு உரு கொடுத்து வைத்திருக்கிறான். இப்போவும் நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். புதிய இடத்துக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. விஸ்தாரமான இடத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதையும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் சொல்ல வர, சபைக்கு மாத்திரமல்ல, உனக்கும் தேவன் தருவா. அல்லேலூயா. அது வீடா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தேவன் சர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் எதை பார்க்க? தேவனுடைய மகிமையே காண்பாய். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை தான் அல்லது மகிமையை காண்கிறது. அப்பாற்பட்டது. செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு ஐயா. உயிரோடு இருக்கும்போது நான் நினைக்கிறேன், ஏன் ஆண்டவர் செஞ்சாருனாக்கா, ஒருவேளை உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு போய் ஜெபம் பண்ணியிருந்தாக்கா அவன் படிச்சுட்டு இருப்பான் இல்லை, கடைசி மூச்சு. அப்புறம் வந்தார்ப்பா, அது ஜெபம் பண்ணார், ஏதோ மருந்து கொடுத்தாங்க. இனி நிறைய பேர் சொல்கிறது தான். ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் பாஸ்டர், சர்ச்சுக்கு வந்தேன், நீங்கள் ஜெபம் பண்ணிங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா, மருந்து கொடுத்தாங்களா, நல்லா ஆயிடுச்சு பாஸ்டர். இப்போ ஜெபத்தை கீழே தள்ளிட்டாங்க. ஜெபம் பண்ணது அவங்களுக்கு பெருசாக தெரியல. கர்த்தர் சுகம் கொடுத்தா சகத பெருசாக தெரியல. யார் கொடுத்து பெருசாக போச்சு? இப்போ டாக்டர் மாத்திரை கொடுத்தாரா, ஊசி போட்டாரா, நல்லா ஆயிடுச்சு பாஸ்டர். இந்த மாதிரி டயலாக்கு இல்லை நம்ம ஜனங்க விடுவாங்க தெரியும். அதனால தான் இயேசு தாமதம் பண்ணார். அல்லேலூயா. ஏன் தாமதம் பண்ணார் தெரியுங்களா? அவன் செத்து போட்டான்டா. செத்து போனவனையும் கூட 4 நாள் ஆயிட்டு கூட நான் உனக்கு ஜீவனை கொடுக்க முடியும் என்பதற்கு ஒரு அத்தாட்சி தான் லாசரு. அல்லேலூயா. அது தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்று சொன்னால், நீ விசுவாசித்துக் கொண்டிருக்கிற, நீ நம்பிக்கொண்டிருக்கிற பல காரியங்கள் மரித்து போகும். பல காரியங்கள் நடக்காம போயிடும். பல காரியங்கள் சொந்த தடைபட்டு போகும். ஆனால் தேவன் கை வைக்கும் போது அப்பாற்பட்ட காரியத்தை தேவன் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் மேலான காரியங்கள் செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஆலயத்தை நான் கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு பாப்பா +2 முடிச்சுட்டு வந்தாங்க. நான் கேட்டேன், அம்மா நீ என்ன ஆக போகிற? நீ என்ன வேறு கேட்பல, என்ன ஆக போகிற, நீ என்ன ஆக போகிற, நீ கேட்பல. அப்போ கேட்கும்போது அந்த பாப்பா சொன்ன வார்த்தை, எனக்கு CMC பேட்ச்
நான் நர்ஸ் ஆகி என்ன பண்ணோம், சிஎம்சி வேலை செய்யணும். இப்போ தான் +2 முடிச்சுக்கிது மேடம், இன்னும் ட்ரைனிங்கே முடிக்கல. சோத்திரம் மாமன், ட்ரைனிங் போல, சிஎம்சிக்கு போல. என்ன கேட்டாங்க, என்ன வேணும், என்ன பேட்ஜ், சிஎம்சி பேட்ஜ். யார் அது? கை தூக்கு வித்யா, கை தூங்க, அந்த மகள் கை தட்டுங்க. ஆமாம், பேசுகிறா சோத்திரம். வேறு யாரும் இல்லை, நம்ம வித்யா தான். +2 முடிக்கும் போது நான் கேட்டேன், என்னவா, சிஎம்சி பேட்ஜ். என் இது கத்துருவா, அது இருதயத்தின் பிரகாரம் கொடுத்தேன். இன்றைக்கி சிஎம்சி பேட்ஜோட போகிறாங்க வேலைக்கு. அல்லேலூயா. எங்கேயோ போச்சாங்க, எங்கே போய் ட்ரைனிங் எடுத்தாங்க, எங்கே வந்து சேர்த்துட்டாங்க. கர்த்தர் தமக்கு பயந்த யாருடைய விருப்பத்தையும் என்ன பண்ணுவாரா, நிறைவேற்ற. நம்ம எழுந்திருப்போமா, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம் அதிகமாய் காணப்பட வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ருசி கண்டவள். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் அந்த வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்தார். மரியாள் எப்பொழுதும் தேவனுடைய பாதத்தில் விடுகிற ஒரு அனுபவம் உண்டு. தேவ பாதத்தில் வந்து கண்ணீர் விடுகிற ஒரு அனுபவம் உண்டு. நம்ம எங்கே விற்கிறோம், மனுஷனுக்கு முன்னாடி அழுகிறோம், மனுஷனுக்கு முன்னாடி போய் அங்கே உட்காரோம். எவ்வளவுக்கு அவ்வளவு தேவ பாதத்தில் வந்து அமர்கிறாயோ, தேவ சமுத்திரம் வந்து கண்ணீர் விடுக்கிறாயோ, அவரு கண்கள் பார்க்கும். விசுவாசிக்கிறியா? நம்ம அதை விட்டுடுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறத விட்டு விடுகிறோம். மனுஷனுக்கு முன்னாடி நம்முடைய சோக கதை வந்த கதைலாம் சொல்லுவோம். அல்லேலூயா. அவிடுத்த விசுவாசம் உள்ளவர்களாயர்களுக்கு சகலமும் செய்து முடிப்பார். கண்களை மூடி. அல்லேலூயா. ஆமென். பேசுகிறா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாச வார்த்தையை அனுதினம் சொல்லிப்பாரு, அற்புதம் நடக்கும் உன் வாழ்வில். விசுவாச வார்த்தையை அனுதினம் சொல்லிப்பாரு, அற்புதம் நடக்கும் உன் வாழ்வில். கோலியாத்தை வென்றதும் விசுவாச வார்த்தை தான், நீயும் ட்ரை பண்ணி முன்னேறு. கோலியாத்தை வென்றதும் விசுவாச வார்த்தை தான், நீயும் ட்ரை பண்ணி முன்னேறு. வெற்றி படிகட்டில் நீ ஏறு, தோல்வி உனக்கில்லை நீ பாரு. வெற்றி படிகட்டில் நீ ஏறு, தோல்வி உனக்கில்லை நீ பாரு. மரணமானாலும் ஜீவனானாலும் உலக ரட்சகர் உன்னோடு. மரணமானாலும் ஜீவனானாலும் உலக ரட்சகர் உன்னோடு. அற்ப மனிதரின் அவிசுவாச வார்த்தையை கேட்டு நீயும் சோராதே. அற்ப மனிதரின் அவிசுவாச வார்த்தையை கேட்டு நீயும் சோராதே. உனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார், யார் என்ன சொன்னாலும் நில்லாதே. உனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார், யார் என்ன சொன்னாலும் நில்லாதே. வெற்றி படிகட்டில் நீ ஏறு. ஆமென். தோல்வி உனக்கில்லை நீ பாரு. வெற்றி படிகட்டில் நீ ஏறு, தோல்வி உனக்கில்லை நீ பாரு. மரணமானாலும் ஜீவனானாலும் உலக ரட்சகர் உன்னோடு. மரணமானாலும் ஜீவனானாலும் உலக ரட்சகர் உன்னோடு. நாம் ஜெபிக்கலாம். மற்ற சாந்தம்மா ஜெபிக்கும்படி கேட்டுக் கொடுக்கிறேன். அப்பா பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே அப்பா, இந்த உன்னதமான காலை வேளையிலே இயேசுவே எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட இந்த ஜீவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்து நிமித்தம் நாங்கள் இழந்து போனவைகள் ஏராளமாக இருக்கலாம். ஒருவேளை இதை பற்றின அறிவே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அப்பா, இன்றைக்கு ஆழமாய் கொண்டு செல்லப்பட்ட இந்த வார்த்தைகளோடு எங்களை நாங்கள் ஆண்டவரே நோக்கி பார்த்து, இயேசுவே விசுவாசத்தினாலே உண்டாகும் சகல ஈவுகளையும் இரக்கங்களையும் தயவுகளையும் நாங்கள் சுதந்திரத்து கொள்ள கிருபை தாரும்.
முதலாவது விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமாய் இருக்க முடியாதே தகப்பனே. இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உண்மையில் நாங்கள் பிரியமாய் இருக்கத்தக்கதாக எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்பா. சபையில் எல்லாரையும் அப்பா பரலோகவாசிகளாக நீர் உருவாக்கி கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது விசுவாசத்தினாலே மாத்திரமே ஆகும். விசுவாச மார்க்கத்தாராய் எங்களை எல்லாரையும் நீர் மறுரூபப்படுத்தி அந்த கூட்டத்தோடு எங்களை சேர்த்து கொள்ளும்படி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதோடு முடிந்து போகாமல் அதோடு கூட எங்கள் பெயர்கள் எல்லாம் அதன் பட்டியலிலே காணப்படும்படிக்கு ஆவியானவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி செபிக்கிறோம். நல்ல செய்தியை கொடுத்த ஊழியக்கார ஐயாவையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்துக்கும் உம்முடைய சரீரத்துக்கும் எங்களை பங்குபடுத்தும்படி எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா, தகுதிப்படுத்துங்க. ஆவியானவர் ஏதோ அந்த நேபாள் போகிறதும் அப்பா, வெஸ்ட் பெங்கால் ஊழியத்தையும் சபையாராக நாங்கள் கூடி ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பெரிய ஆசீர்வாதங்களோடு தகப்பனே ஆத்தும அறுவடை செய்து நல்ல சுகபலஞ்சீவனோடு போகிறவர்கள் குடும்பமாய் திரும்பி வரவும் விட்டு செல்கிற குடும்பங்களையும் பொறுப்படுத்தி கொள்ளும்படியும் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென். பிரஜலா ஸ்தோத்திரம். நாம் பந்திக்கு ஆயத்தப்படுவோம். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அது பின்னாடி தண்ணீர்